Hello, welcome everyone. Okay, as usual நம்ம Great Invocation slowly start பண்ணிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. இதுவா inhale exhale பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு ஸ்மைலோட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம் எவ்ரி ஒன். ஓகே, நம்ம பார்த்துட்ருக்கிற புக் வந்து இரிட்டேஷன் த டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர்ன்ற புக்கு பை டோர்கம் சராதரன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் சார் எடுத்திருப்பாங்க, அதில் பார்த்துருப்பீங்க எப்படி இரிட்டேஷன் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒருத்தங்க ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணுன்னாலும் என்ன ஆகுங்கிறத பார்த்துருப்போம். ஸோ நம்ம அதனால தான் மெடிடேஷன் ஷால் தனியாக வச்சுக்கோங்க, மெடிடேஷன் மேட் தனியாலாம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். மற்றவங்களோடது யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா மெடிடேஷன் மேட்லாம் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் மேட்டை யூஸ் பண்ணி உட்காந்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி இதிலே சஸ்டெயின் ஆகும். புதுசாக அந்த சேரில் வேறு யார் உட்காந்துருந்தாங்கனாலும் அது நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால தான் மேட்டும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று, நமக்கு எந்த விதமான சேரில் இருக்கிற பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனாலேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம சிஸ்டர்ஸ் கூடயோ இன்னும் நம்மளோட கொலீக்ஸ் கூடலாம் நம்ம இந்த பென்னை யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸை யூஸ் பண்ணுறது, இன்னும் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த இரிட்டேஷனோட போட்டிருந்த நபரோட திங்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னா எல்லாமே நமக்கும் அதே மாதிரி அந்த கண்டாமினேஷன் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, திங்ஸில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லையுமே வந்து இந்த இரிட்டேஷன் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தாட்ஸ் அண்ட் ஒன் மோர். ஸோ நம்ம இந்த December 3 நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப் ப்ளஸ் டோர்க்கம் சராதரினோட டீச்சிங்ஸ் வந்து 5th இயருக்கு நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இது வந்து 2021 கோவிட் அப்போ December 3 அப்போ நானும் என் சிஸ்டரும் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வீக்லி ஒன்ஸ் நான் ஒரு நாள் பண்ணுவேன், என் சிஸ்டர் ஒரு நாள் பண்ணுவாள். அவள் வந்து சைக்காலஜி, ஷோபா பிரியா சைக்காலஜி முடிச்சனால அவள் சைக்காலஜி ரிலேட்டடாக டாபிக் சூஸ் பண்ணி பண்ணுவாள். நம்ம டோர்க்கம் புக்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருந்தோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு நிறையா இதுக்குன்னு சில டைம் ஒதுக்க முடியாதனால சார் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு ஆஸ் அன் ஆனிவர்சரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, ஸோ இன்னைக்கு என் சிஸ்டர் வந்து நான் எடுக்கிற இதே டாபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொன்னப்பட்ட டாபிக்கு இன்னும் சைக்காலஜி கூட எப்படிலாம் ரிலேட் ஆகுது, நான் அவங்களும் நிறைய அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை நம்ம எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணலாமே இன்னைக்கு ஒரு தாட். ஸோ நம்ம இன்னைக்கு அதை பண்ண போகிறோம். ஸோ நம்ம செஷன் நான் முடிக்கிறப்போ ஒரு லாஸ்ட் 10 minutes அவங்க ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ தாட்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ், ஃபீலிங்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸ்னா என்னது? ஒரு அழுத்தம், சரிங்களா. ஸோ இந்த தாட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து நம்ம நினைச்சாலுமே சரி, நம்ம ஒரு இரிட்டேஷனாக இருக்கிறப்போ மற்றவங்களுக்கும் அது கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனர்ஜி வைஸ் போய் அவங்கள கண்டாமினேட் பண்ணும். ஸோ இந்த தாட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம அதை வந்து சில பேர் இப்போ நானே வந்து சில பேர்கிட்ட போகிறப்போ அந்த இரிட்டேஷன் ஃபீல் பண்ண முடியும், அந்த கோவத்தை ஃபீல் பண்ண முடியும். நம்ம கேட்போம் அவங்கள்ட்ட, நீங்கள் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையேன்பாங்க. நீங்கள் ஆனால் அந்த எனர்ஜி உங்களால் ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ண முடியும். அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை நான் ஜாய்ஃபுல்லாக இருக்கேன், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்பாங்க. பட் அந்த ஃபோர்ஸை வந்து அந்த அவங்களோட எண்ணத்தில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ், அவங்க வேற யார் மேலேயோ இருக்கிற அந்த இரிட்டேஷனோ, அவங்களோட ஒர்க்கில் இருக்கிற இரிட்டேஷன், இல்லை அவங்க சில பிளேசஸில் இருந்த அந்த இரிட்டேஷன் கூட உங்களால் அந்த பர்சன் மூலிமா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஃபீலிங்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ். அப்போ உணர்வுகள், அந்த உணர்வுமே வந்து என்ன பண்ண போகுது, உங்களையும் பாதிக்கும். கூட இருக்கிறவங்களோட உணர்வு, எந்த விதமான உணர்வுனாலும் உங்களை பாதிக்கும்.
ஆனால் இங்கே நம்ம இரிட்டேஷன் பற்றி முக்கியமாக பார்க்கறதுனால அந்த உணர்வு உங்களை ரொம்ப பாதிக்கும். அதை டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இம்பெரல் இஸ் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா என்னது? சாதாரணமாக இங்கே ஆக்குபை பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து இஸ் கண்டெனிஜியஸ் ஃபோர்ஸ் விச் பெனிட்ரேட்ஸ் இன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம சாதாரணமாக நீங்கள் பெட்ரூம்லையோ இல்லை டைனிங் டேபிள்லையோ இல்லை உங்கள் வீட்லையோ இல்லை வேற எங்கே போய் அந்த இரிட்டேஷன் நிறைய பேசப்பட்ட பீப்புள் இருக்காங்க, இல்லை இரிட்டேஷன் நிறைய உணர்ந்து இரிட்டேட்டடாக இருக்கிற பீப்புள், இல்லை அவங்க தாட்ஸில் நிறைய இரிட்டேஷன் இருக்கிற பீப்புளோட இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லுமே என்னாகும், இந்த இரிட்டேஷன் வந்து போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கோவமாக சமைச்சிட்டு இருக்காங்க, இல்லை ரொம்ப கோவமாக ஒரு காஃபி யாருக்கோ போடுறாங்க இரிட்டேஷனோட, சரிங்களா? அந்த இரிட்டேஷனோட போடுறப்ப பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க, அதை கொண்டாந்து கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் கிளாஸஸ் உடையும், இல்லை நீங்களே நம்மளே அதை போட்டுட்டு இருக்கிறப்பயுமே அந்த கிளாஸ் உடஞ்சி அது அது எப்படி உடஞ்சதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் வீட்லையுமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம கூட சில நேரம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, நம்ம கண்ணு பட்டாலுமே அந்த மாதிரி திங்ஸ் உடையிறது. ஸோ அந்த கண்ணு பட்டுறது ஈவில்லையும் இருக்கு, ஆனால் ஓவரா ஒருத்தங்க இரிட்டேஷனால கண்டாமினேட் ஆனவங்க இருந்தாலும் அந்த இடத்துலையும் திங்ஸ் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி நெகட்டிவாக மட்டும் இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாகவும் அந்த ஸ்பேஸை வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நல்ல எண்ணம், மற்றவங்களுக்கு இன்னும் என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம், இன்னும் நம்ம கான்சியஸ்னஸை விரிவடைகிறதுக்கு என்ன செய்யலாம், இன்னும் நம்ம இந்த மாதிரி புக் ஸ்டடி பண்ணுற இடம், மெடிடேஷன் பண்ணுற இடம், அந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல ஹை ஸ்பிரிச்சுவல் தாட்ஸோடு இருக்கிறப்போ அதுவுமே இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணும். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இரிட்டேஷன் ஆனால் கண்டாமினேட் ஆகுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பிளேஸே ப்ளஸ் ஆப்ஜெக்ட்ஸு. அதே இது ஸ்பிரிச்சுவல்னா நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல தாட்ஸ் வச்சிருந்தாலுமே என்ன ஆகும், அந்த இடத்த நல்லா பியூரிஃபை பண்ணுமா. ஸோ இப்போ நான் இவ்வளோ நாளாக நான் என் வீட்டில் இரிட்டேட் ஆயிட்டேன், இவ்வளோ நாளாக வந்து என் வீட்டில் இரிட்டேஷன் எனர்ஜி இவ்வளோ நாளாக ஃபில் பண்ணியிருக்கேன், அதை என்ன செய்யலைன்னா அப்போ நீங்கள் நிறையா அந்த இடத்துல இன்னும் நல்ல ஸ்பிரிச்சுவல் தாட்ஸாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக உங்கள் பெட்ரூம், அதில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், உங்களால் படுத்தோன்னே பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியுதா, உங்களுக்கு நல்ல கனவு வருதா, டிஸ்டர்ப்டு கனவு வருதா? ஏன்னா அதெல்லாம் டோர்க்கம் போட்டிருக்காங்க ட்ரீம்ஸ் புக்கில். நீங்கள் தூங்குற அந்த ஒரு 8 hours தான் வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க உங்கள் பாடிக்கு அவ்வளோ ஹீலிங் நடக்குமா. ஆனால் நம்ம இப்போ நிறைய பேர் தூங்குறதுவே அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கும், இஷ்டத்துக்கு தூங்குறோம். டோர்க்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 10 to 6 வந்து கண்டிப்பாக தூங்கினீங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளே அவ்வளோ ஹீலிங் நடக்கும். ஸோ அந்த டைமில் பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக தூங்க முடியுதா உங்கள் பெட்ரூமில்? அப்போ அந்த பெட்லையுமே நீங்கள் சம்டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது முக்கியம், சரிங்களா? ஏன்னா அந்த பெட்லேயே தான் நம்ம படுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ பெட்லையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் பேசணும், நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இரிட்டேஷன் ஆனதோ கோவத்துக்கான இதெல்லாம் வந்து பெட்ரூம்குள்ளே டோர்க்கம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க கொண்டு வரக்கூடாது. ஸோ ஸ்பேஸை க்ளீன் பண்ணிட்டீங்க, ஓகே, நம்ம ஏற்கனவே அதை பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம நல்ல ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நல்ல நல்ல சிந்தனைகள் அங்கே வந்து கொண்டாந்தோம்னா என்ன ஆகும், பெட்ரூமுமே க்ளீன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொன்று டோர்க்கம் சொல்லியிருக்காங்க, இன்னும் இந்த புக்லேயே அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு இன்கேஸ் நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு சின்ன பவுலில் 1 hot வாட்டர் நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி அதில் 1 teaspoon ஆஃப் பியோர் ஈக்கலிப்டஸ் ஆயில் ஊற்றிட்டு அந்த ரூமில் வச்சிங்கன்னா அதுலேருந்து வர்ற அந்த ஒரு புகை வந்து அந்த ரூமை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணும், சரிங்களா? க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி திருப்பி சில்லுன்னு ஆனோடனே அதை கீழே ஊற்றிட்டு நீங்கள் தூங்குறப்போ ஒரு நல்ல அதே பவுலில் திருப்பி தண்ணி ஊற்றி, சாதா தண்ணி ஊற்றி ஈக்கலிப்டஸ் ஊற்றி வைக்க சொல்கிறாங்க நீங்கள் தூங்குறப்போ. ஸோ உங்களுக்கு நல்லா அந்த பிளேஸும் பியூரிஃபை ஆகும், நல்லா தூக்கமும் வரும். ஸோ அதான் சொல்கிறாங்க டோர்க்கம். ஸோ நம்மளோட ஸ்பீச்சஸ் வந்து ஒன்று ஒருத்தங்களுக்குங்கிறதோட நமக்கு நல்ல பிரகாசத்தையும் கொடுக்கலாம், நல்ல பேரானந்தத்தையும் கொடுக்கலாம். அதே டைம் நம்மளோட ஸ்பீச் வந்து மற்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பாய்சனும் கொடுக்கலாம், ஒரு டார்க்னஸும் கொடுக்கலாம். இருளடைஞ்சு இருக்கேன் வாழ்க்கை நிறைய பேர் நீங்கள் அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்களோட அந்த டார்க்னஸ்க்கான காரணமே அவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட அந்த வார்த்தைகளில் அவங்கள அறியாமே அவ்வளோ தேவையில்லாத விஷயம் அதை அவங்க யோசிக்கிறப்பையும் உணர்றப்பையுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையும் அந்த இருளுக்குள்ளே போனதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இதுக்குமே மற்றவங்க காரணம் கிடையாது, நம்மளே தான் காரணம். ஸோ நம்மளோட ஸ்பீச், தாட் அண்ட் ஃபீலிங்ஸில் வந்து ப்ளஸ் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ், இந்த 5 விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் பியூட்டி, குட்னஸ், ரைட்டியஸ்னஸ், ஜாய் அண்ட் ஃப்ரீடம் இருக்கான்னு கவனித்து நீங்கள் பண்ணீங்கனாலே
ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இரிட்டேஷன் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லையுமே அது நிறைய மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டீச்சிங்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறேன்னா நான் ரொம்ப இரிட்டேஷனோட எடுக்கிறேன், இல்லை வேற சில டீச்சர்ஸ் கிட்ட போய், இல்லை வேற சில பர்சன்ஸ் கிட்ட போய் டீச்சிங்ஸ் கேட்க போறீங்கனாலும் அவங்க இரிட்டேஷனோட இருக்காங்களாங்கிறதையும் கவனிச்சு பார்க்கணும். இப்போ நான் ரொம்ப இன்னைக்கு டிஸ்டர்ப்டா இருக்கேன்னா, ஓகே இன்னைக்கு நம்ம செஷன் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஆனால் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த இரிட்டேஷனை வந்து இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து இரிட்டேஷனோட இருக்கிறப்ப பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, நீங்க முக்கியமா டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ஸ்ல போய் நீங்க தான் வந்து உங்க ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்றீங்க, நீங்க இரிட்டேஷனோட போய் டீச் பண்ணா என்ன ஆகும்? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சட்டில் பாடிஸ்ல அந்த இரிட்டேஷன் போய் நிறைய கண்டாமினேட் பண்ணும். பிளஸ் அந்த கிளாஸ் ரூமோட எனர்ஜியுமே ஸ்பேஸையுமே கண்டாமினேட் பண்ணும். இன்னொன்று என்னது, பிள்ளைங்க யூஸ் பண்ற புக்ஸ், நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற பென்னு, புக்கு நீங்க தான் கரெக்ட் பண்றீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸோடது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலையும் கண்டாமினேஷன் உங்களை அறியாம கொண்டு போறீங்க. ஸோ கண்டிப்பா என்ன செய்யணும், டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இரிட்டேஷன் இல்லாம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சம்டைம்ஸ் வந்து டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் போய் நான் மூக்க நுழைச்சிட்டு நான் இரிட்டேஷன் ஆகுறது முக்கியமான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதான் டோர்க்கம் இங்க என்ன போட்டிருக்காங்க, செல்ல பிரச்சனைக்குள்ள போய் நம்ம சண்டை போடாம இருக்கிறதே வந்து நமக்குள்ள இரிட்டேஷன் வராம இருக்கிறதுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த குவாரல்ஸ், இந்த சண்டை பிளஸ் சில வாக்குவாதங்கள் பிளஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சில இஷ்யூஸை என்னால் இன்னைக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு தெம்பு இல்லைன்னா இப்ப சாம கையை கட்டிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். நீங்க எதிர்த்து பேசி நீங்களும் இரிட்டேட் ஆகி அந்த பர்சன் இன்னும் இரிட்டேட் ஆகி அப்ப அந்த வீட்டோட ஸ்பேஸ் எப்படி இருக்கும், இரிட்டேட்டடா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டோர்க்கம் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க ரீஃப்ரெயின் ஆகுறப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இரிட்டேஷன்ல இருந்து நீங்களே உங்களை பாதுகாத்துக்கலாங்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் நம்ம போய் முன்னுக்கு நின்று கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மேபி அந்த இடத்துல இப்போ உங்க ஃபேமிலியில வந்து நீங்க பேசியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் ரைட். ஆனா ரோட்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துலயும் உங்களால அங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சு உங்க வாய்ஸ்க்கு அங்க ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா நம்ம பண்ணலாம். இல்லாட்டினா போய் சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் ரிப்பீட்டடா மாட்டிட்டே இருந்து நம்மள இரிட்டேஷனுக்குள்ள நம்மளை தள்ளிக்க வேணாம்னு சொல்றாங்க. ஸோ அதான் டோர்க்கம் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து, ஹோலி ஒன்ஸ், கிரேட் ஒன்ஸ் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கம்ப்ளீட்டா எந்தெந்த இடத்துல எல்லாம் சைலண்டா இருக்க முடியுமோ கம்ப்ளீட் சைலன்ஸ்குள்ள போயிருவாங்களாம். இது கம்ப்ளீட் சைலன்ஸ்னா நீங்க வாயை மட்டும் மூடி இருக்கிறது கிடையாது. உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லயுமே வந்து நீங்க ஒரு ஸ்டில்னஸோட இருந்துட்டு பேசாம இருந்து அதை அப்சர்வ் பண்ண பழகணும். டோர்க்கம் நிறைய இடத்துல இதுவும் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஒரு குவாரல் நடக்குதுன்னா அது தேவையில்லாத இது கிடையாது. இப்போ உங்க ஃபேமிலிக்குள்ள நடக்குதுன்னா அங்க உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. அவேரா இந்த பர்சன் இந்த இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டோர்க்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பீப்புள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எந்த இடத்துல எல்லாம் நீங்க பேசணும், எந்த இடத்துல பேச வேணாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா டைமுமே மற்றவங்க தான் அவங்க இரிட்டேஷனுக்கு வந்து அவங்க தூண்டுனாங்க, அதனாலதான் எனக்கு இரிட்டேஷன் ஆச்சுன்றத இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லாம ஓகே இந்த இடத்துல என்னால இது சைலண்டா அப்சர்வ் பண்ண முடியுதா, சைலண்டா அவங்க பேசுற பீப்புள் பேசுறத கவனிக்க முடியுதாங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க ஒரு பெரிய என்ன சொல்லலாம், சைலன்ஸ் இன் ஆல் 3 லெவல்ஸ், பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் லெவலையும் சைலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்க சொல்றோம். சரிங்களா? இட் இஸ் இது டோர்க்கம், இது ஒரு வேர்ட் வந்து அக்னி யோகாங்கிற புக்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. சாரி, ஹையரார்கி புக்ல இருந்து அக்னி யோகா அண்ட் சொசைட்டிங்கிற ஒரு டாபிக்ல போட்டிருக்காங்க. It is also good to know that one does not have to be a giant of thought in order to harm. Even a medicode of thought poisoned by the crystal of imperil will be very effective. Okay, என்ன போட்டிருக்காங்க, உங்க தாட் ஃபார்ம் வந்து ஜெயிண்ட் அளவுக்கு இருந்தாதான் மற்றவங்களை ஹார்ம் பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு சின்னது வந்து ஆனா பாய்சன் பை த கிறிஸ்டல், ஒரு சின்ன தாட் ஆனா கிறிஸ்டல் மாதிரி உங்க ஆரால அது பாய்சன்டா இரிட்டேஷனா வச்சிருக்கிற அந்த ஒரு இது வந்து இன்னும் எஃபெக்டிவா போய் மற்றவங்களை வந்து ஹார்ம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க பெரிய ஞானியா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்றதுக்கு வந்து நம்ம பெரிய மெடிடேட்டரா இருக்கணும்னே கிடையாது. உங்க சட்டில் பாடியில நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங் சொல்லலாம், ஒரு ஆளை வந்து போக் பண்ணவும் முடியும், ஹீல் பண்ணவும் முடியும்.
ஸோ அதே மாதிரி அந்த கிறிஸ்டலோட சைஸை பொறுத்து தான் என்ன ஆகும், நிறையா வந்து ஹீலிங்கும் பண்ணலான்னு சொல்கிறோம், அதே மாதிரி தப்பான விஷயமும் பண்ணலாம். ஸோ இங்கே அதை தான் டோர்கமிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த சின்னதாக நீங்கள் கிறிஸ்டலைஸ்டாக உங்கள் சட்டில் பாடிஸில் டோர்க்கம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக டிஸ்இன்டிகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி உங்கள் சட்டில் பாடியில் இருக்கு. நீங்கள் அங்கே போய் வாக்குவாதம் பண்ணணுமா, சண்டை போடணுமாங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு முடிவு பண்ணு. நீங்களா போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இன்னும் நிறைய இரிட்டேஷனோட உங்கள் சட்டில் பாடியை பாதிச்சுக்கணுமாங்கிறதையும் யோசிங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு 15 to 20 minutes ஸ்பீச்சை வந்து சைக்காலஜியில் எப்படி பார்க்குறாங்கங்கிறது வந்து மை சிஸ்டர் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க சென்னை யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ அவங்களோட வியூஸை நம்ம இப்போக்கு ஷேர் பண்ணாங்க. ஓகே, ஸோ I'll hand over to Mrs. Shobha Priya Jagan. Hello everyone. ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பி இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு செஷன் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் டியூ டு மை ஒர்க் ரீசன்ஸ் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து விடாமல் இன்னும் 5th இயர்க்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இட்ஸ் நைஸ் டு பி பேக் இன் திஸ் குரூப். திரும்பியும் வந்து இதில் கொஞ்சம் நேரம் பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற புக் வந்து இரிட்டேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி சைக்காலஜி கூட அவங்க சொல்கிற நிறைய கான்செப்ட்ஸ் வந்து என்னால் வந்து அதை சைக்காலஜி கூட ரிலேட் பண்ண முடிஞ்ச சில பாயிண்ட்ஸை வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. ஒன்று வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து எப்படி நம்ம தாட்ஸ், ஃபீலிங்ஸ், நம்ம ஃபிசிக்கல் பாடியில், நம்ம ஸ்பீச்சில், நம்ம ஆக்ஷனில், அதை பற்றி தான் இன்றைக்கி அவங்க டாப்பிக்கில் நிறையா கவர் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் சைக்காலஜிலையுமே நிறையா சொல்வோம். எப்படி நம்ம தாட்ஸ் வந்து நம்மளோட மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் திங். ஸோ எப்படி நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கிற நிறைய தாட்ஸ் கூட அது வந்து டெஃபினட்டாக நம்ம ஆக்ஷன்ஸ்லேயும், நம்மளோட வேர்ட்ஸ்லேயும், நம்மளோட ஸ்பீச்லேயுமே வந்து அது வெளிப்படுத்த தான் செய்வோம். நம்மளுக்கே அறியாமல் அதை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வெளிப்படுத்துகிறப்போ அதுவுமே ஒரு மெயினான காரணம். நம்மளோட இப்போ சைக்காலஜியில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸில் இருக்கிற கிளையண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏஷியாவில். ஸோ அதில் நாங்கள் பார்க்குறது வந்து மெயினாக நிறைய பேருக்கு வர்ற ப்ராப்ளம் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தான். அதாவது ரிலேஷன்ஷிப் வச்சு, அது வந்து ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. நாங்கள் நிறைய கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் பார்க்கறதுல வந்து அவங்க கலீக்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கு ஒரு மெயினான காரணமுமே வந்து இந்த இரிட்டேஷன் தான். ஸோ இந்த இரிட்டேஷன் நமக்கு ஸ்லைட்டாக நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம மற்றவங்க கூட பேசுறதோ பழகிறதோ நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுமே வந்து கண்டிப்பாக அதோட வெளிப்பாடாக தான் அமையுது. ஸோ நம்ம நினைப்போம் நம்ம இரிட்டேட்டடாக இல்லை, நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசினாலும் நமக்கே அறியாமல் இதை நம்ம வெளிப்படுத்துறதுனால தான் நமக்கு மற்றவங்க கூட பிரச்சனைகள் நிறையா வருது. அதுவுமே ஒரு மெயினான காரணம் நம்மளோட அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வந்து. அது நம்ம பசங்க கூடயுமே இருக்கட்டும், நம்ம இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பசங்க கூட சரி, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் சரி, ஐ திங்க் இரிட்டேஷன் வந்து ஒரு மெயினான டாபிக். ஸோ நம்ம அதை வந்து இது என்ன நார்மல் தானே, நம்ம கத்துறதோ இல்லை அதை வந்து ஒரு கோவமா வெளிப்படுத்துறதோ இது வந்து நார்மல் தானே, எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. நம்ம என்ன நினைப்போம்னா எப்பயுமே மற்றவங்க வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்க நம்ம பேசின வார்த்தைக்கோ நம்ம பண்ற செயலுக்கோ அப்படின்னு நினைப்போம். விதவுட் ரியலைசிங் அதுவுமே வந்து நம்ம தான் அதை ட்ரிகர் பண்ணி விடுறோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இல்லாம. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட் இப்போ பிரியா மேடம் சொன்ன மாதிரி அதை ஒரு அவேர்னஸோட நம்ம டீல் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா அதை வந்து வேற மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம், வேற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இப்போ சைக்காலஜிலையுமே எடுத்துக்கிட்டாலுமே நாங்கள் வந்து அதை வந்து ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி மாற்றி செயல்படலாம், இல்லை எப்படி மாற்றி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்றப்போ, இப்போ ஒரு இரிட்டேஷன் பேட்டர்ன் இருக்கு, இல்லை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இரிட்டேட் ஆகிறேன், இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசுறப்ப நான் இரிட்டேட் ஆகிறேன், அது ஒரு பேட்டர்னா நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம அதை கான்சியஸா வந்து நம்ம மாற்றணும்னு, நம்ம அதை ரீஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா வந்து அதோட மாற்றமோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மெதுவாக நம்ம மாறுறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ நம்ம கூட வந்து பேசுறது பழகிறது எல்லாமே வந்து நம்மளால அந்த மாற்றத்தை வந்து உணர முடியும். ஸோ இதுக்கு பிரியா மேடம் சொல்கிற மாதிரி நாங்களுமே வந்து சைக்காலஜியில் வந்து நிறையா
நிறைய டிப்ஸ் அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பேச போகிறோம், இது ஒரு ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை பாஸ் பண்ணி ஓகே நான் இதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இதை தான் நான் உணர்றேன் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு வந்துட்டாலே நமக்கு வந்து அதை எப்படி கையாளணுன்ற ஒரு நம்ம பிரெயின் நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி கையாளணுன்றதும் அதை எப்படி நம்ம மாற்றி செயல்படுத்தலான்றதும் நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம மேபி ஒரு 2-3 தடவை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு டூ தட், ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு catch that feeling or catch that thought in action, I think நமக்குமே அது வந்து இன்னும் சுலபமா நமக்கு வந்து அதை மாத்திக்கிறதுக்கோ நம்ம அதை வந்து பாஸ் பண்ணி நம்ம அந்த பிரேக் பண்றதுக்கோ நமக்கு வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு வந்து நமக்கு இன்னமுமே வந்து அது ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இது வந்து நம்ம பிசிக்கலாவுமே நம்ம நிறைய சைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம இரிட்டேட்டடா இருக்கும்ன்றது. அதுல இது வந்து நம்ம ஈஸியா ஸ்னாப் ஆறுது. ஸோ நம்ம இரிட்டேஷனோட நம்ம ஹேண்டில் பண்றப்ப மற்றவங்க அவங்க வந்து நம்மள்ட்ட அப்படி எதுவுமே நம்ம தப்பா சொல்லலைனாலும் நம்ம பிரெயின் வந்து அதை எப்படி எடுத்துக்கணும், அவங்க வந்து என்னை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இல்ல அவங்க வந்து என்னை பத்தி தப்பா சொல்றாங்க, இல்ல அவங்க என்னை பிளேம் பண்ற மாதிரி பேசுறாங்கன்றது வந்து நமக்கா நம்ம பிரெயின்ல வந்து தோண ஆரம்பிக்கும் இரிட்டேஷனோட நம்ம இருக்கிறப்ப. ஸோ அந்த இரிட்டேஷனோட நம்ம பேசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசுற விஷயமும் அவங்களுக்கு வந்து தப்பா தெரியும். ஏன்னா நம்ம வார்த்தைகளும் நம்ம ஆக்ஷன்ஸுமே வந்து நமக்கு நம்ம எண்ணத்து படியும் நம்மளோட தாட்ஸ் படியும் தான் நமக்கு வெளிப்படுத்துவோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்குமே அது வந்து ஒரு தப்பான எண்ணமாவோ இல்லை தப்பான ஆக்ஷனாவோ போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இரிட்டேஷன்ன்றது வந்து ஒரு சின்ன டாபிக்கா இருந்தாலும் அதுல நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம கான்சியஸா அதை வந்து நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறப்ப நமக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நிறைய நாங்க சைக்காலஜில வந்து சொல்றது என்னன்னா இரிட்டேஷன் எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகும்னா எப்போ நம்ம வந்து என்னோட நீட்ஸ் ஏதோ மீட் ஆகல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, இல்ல வந்து என்னோட தேவைகள் ஏதோ என்னால பூர்த்தி செய்ய முடியல, இல்ல என்னோட தேவைகள் பாதிக்கப்படுது இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்றது வந்து அது நிஜமாவே அப்படி நடக்கலனாலும் நம்ம தாட்ல அப்படி இருந்தாலே அது வந்து நமக்கு ஒரு இரிட்டேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம தாட்ல வந்து நான் இந்த இதை செஞ்சேன் அப்படின்னா இந்த ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து கஷ்டமா இருக்க போகுது, இல்ல வந்து இது வந்து எனக்கு சாதகமா அமைய போறது இல்ல அப்படின்னு நமக்கா தோன்றப்பவே நமக்கு வந்து அந்த இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் மச் பிஃபோர் அந்த நடக்கிற இவெண்ட் வந்து நம்மளை ட்ரிகர் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம தாட்ஸை நம்ம வந்து கண்டிப்பா சைக்காலஜில வந்து எப்பயுமே சொல்லுவோம். ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை, சில விஷயங்கள் நம்ம ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நாங்க சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்டிப்பா என்னோட எண்ணங்கள், என்னோட செயல், என்னோட சிந்தனைகள், என்னோட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றவங்களோடது வந்து என் கண்ட்ரோல்ல கிடையாது. மற்றவங்களோடது நான் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நான் நல்ல விதமா இதை வந்து நீங்க நம்ம அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம அவங்கள்ட்ட வந்து அதை சொல்லி வேற தீர்வு இது பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர அது வந்து கண்டிப்பா நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறது என்னோட மனசு, என்னோட எண்ணம். அதை எப்படி மாத்திக்கிறது அப்படின்றது நம்ம யோசிச்சாதான் நம்ம ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண முடியுமே தவிர மற்றவங்கள பிளேம் பண்றதோ இல்ல அவங்க பண்ணது தப்புன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்றதோ இல்ல அவங்க தான் தப்பு நான் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது வந்து நமக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. ஸோ இதுவுமே பிரியா மேடம் வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பவுண்டரிஸ் செட் பண்றது, நோ சொல்ல பழகிறது. ஸோ இது எல்லாமுமே வந்து இது எல்லாமே உடனே வருமானு கேட்டா தெரியல, பட் எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம பிரெயின்ல வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை ஒரு ரிப்பீட்டடா ஒரு 2-3 தடவை நீங்க செய்யறீங்க அப்படின்றப்பவே வந்து நம்ம பிரெயின் வந்து வெரி இப்போ வந்து நிறைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஸோ முன்னாடி வந்து என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் வந்து அந்த பிரெயின் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு. ஆனா இப்ப ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த வயசு வரைக்கும்னாலுமே வந்து நம்ம பிரெயின் வந்து மாறுறதுக்கும் இந்த மாதிரி புது புது நியூரல் பாத்வேஸ் வந்து அது ப்ராசஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ எந்த வயசா இருந்தாலும் சரி நம்ம அதை மாத்தணும்னு நினைக்கிறப்பையும் நம்ம அதுக்கு ஒரு புது முயற்சி செஞ்சு நம்ம ஒரு புது பேட்டர்ன் இப்ப கிரியேட் பண்றது பண்ணணும்னாலுமே அதுவுமே வந்து ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவுமே ஈஸியா நம்மளோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இனிஷியலா நீங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதை ஒரு 2-3 தடவை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்றப்போ அதுக்கான நியூரல் பாத்வே வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ரொம்ப சுலபமா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்க அவங்க வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து ஒரு அவேர்னஸோட செய்யுங்க. ஒரு இரிட்டேஷன் வருது அப்படின்றப்போ
அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் நமக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஐதர் நம்ம வந்து டினையல் மோடுக்கு போயிடுவோம், இல்லை எனக்கு அப்படி இரிட்டேஷனே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுவோமே தவிர, அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தாதான் நம்ம பிரெயின் வந்து ஓகே இது வந்து நான் இரிட்டேஷனோட இருக்கேன், ஸோ நான் அதை எப்படி மாத்திக்கலான்ற அடுத்த தாட்டுக்கு போகும். ஸோ நான் இப்போ அதை ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து பிரெயினுமே அதை ரியலைஸே பண்ணாது. ஸோ நான் இதை இங்கே மாத்திக்கிறது வந்து நான் இங்கே மாத்திக்க தேவையில்லை, நான் கரெக்டு தான் அப்படின்னே நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த மாத்திக்கிறதுமே வந்து நான் கரெக்டு தப்புன்றதோட அந்த சிச்சுவேஷனுக்கு இது தகுந்த ஆக்ஷனா, இந்த சிச்சுவேஷனை நான் இன்னும் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாமா, இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம பிரெயின்ல வந்து அந்த நான் இப்ப சொன்ன அந்த நியூரல் பாத்வேஸ்லாம் வந்து புதுசா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸுமே பிரேக் பண்றது வந்து ஐ திங்க் அதுக்குமே வந்து பிரியா மேடம் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க இதுல ஈஸிலி ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிப்ஸ். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹாட் வாட்டர்ல அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் போடுறது, கண்டிப்பா அதுவுமே வந்து அந்த அரோமா தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ஸோ இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அந்த கண்டிப்பா அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கிற அந்த மென்தால் அதெல்லாம் வந்து ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கறதும் தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் அது இதெல்லாமுமே வந்து நம்ம பாடியில நமக்கே தெரியாம நிறைய சேஞ்சஸும் காமிங் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பிரியா மேடம் சொல்ற நிறைய சின்ன சின்ன டிப்ஸுமே ஐ ஹவ் சீன். அது நாங்கள் கிளைண்ட்ஸுக்குமே நிறைய சஜஸ்ட் பண்றதா இருக்கும். ப்ரீதிங் டெக்னிக்ஸ். ஸோ இரிட்டேஷன் இருக்கிறப்ப நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படி இந்த இரிட்டேஷன் இல்லை, ஃபார் எனி இமோஷன் நம்மளோட ப்ரீதிங் வந்து கண்டிப்பா மாறும். ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஆங்கர், இரிட்டேஷன் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீதிங் வந்து ரொம்ப ஷாலோவா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா நம்ம வந்து ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம். ஷாலோவா இந்த சென்ஸ் நம்ம வயிறுல இருந்து ப்ரீத் பண்ண மாட்டோம், அந்த டயஃப்ரம்ல இருந்து நம்ம ப்ரீத் பண்ண மாட்டோம். பட் ரொம்ப மேலோட்டமா அந்த ப்ரீத் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேப்பிடா ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம ப்ரீதிங் பேட்டர்னே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது அகேன் சைக்காலஜியில ஒரு ப்ரூவன் இது என்னன்னா, எப்படி நம்மளோட தாட்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம ப்ரீதிங் மாறுதோ அதே மாதிரி நம்ம பாடியை ரிவர்ஸ் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு வந்து நம்ம ப்ரீதிங் டெக்னிக்கை வந்து ஈஸியா நம்ம ஆல்டர் பண்ணியே நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸையுமே நம்ம வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ ஐ திங்க் இதுவுமே வந்து நம்ம பிராணாயாமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து அதோட பேசிக் கான்செப்ட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க உங்க ப்ரீதிங்கை ஸ்லோ டவுன் பண்றப்பையும் இல்ல ஒரு கான்சியஸா ஒரு நாலு பிரெத்ஸ் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்றப்பயுமே வந்து உங்க பாடி ஸ்டார்ட்ஸ் ஃபீலிங் ஓகே, இது வந்து ஒரு காமான சிச்சுவேஷன், நான் காமா இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாடிக்கு நம்ம சிக்னல் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ஒன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இரிட்டேஷன். ஸோ அதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதுலயுமே வந்து நமக்கு நிறைய எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் ஃபீலிங் இரிட்டேட்டட், ஜஸ்ட் பாஸ் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ட்ரை டு கண்ட்ரோல் ஆர் ட்ரை டு ரெகுலேட் யுவர் ப்ரீதிங். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். முடிச்சுக்கலாம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். பவுண்டரி செட் பண்ணனும் சொன்னீங்க, அந்த பவுண்டரியை எப்படி செட் பண்றது? Hope this session was useful. So we will meet on Friday 6:30. Thank you.